ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா லைட்டாக ஃப்ளரிஸோட அப்படியே நல்ல வானம் வெளிச்சத்தோட நல்லா இருக்குது. ஸ்னோ பெய்யும்போது எப்போதுமே கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும், பயங்கர பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ மார்னிங் 7:20 ஆகுது. ஈகனுக்கு பஸ் வந்துருச்சு. இந்த விலாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஓட்மீல் தான் செஞ்சிட்ருக்கேன். ஓட்மீல் நம்ம நிறைய விதமாக செய்யலாம். நார்மலாக வேக வச்சு கூட சாப்பிட்லாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப்பிங்ஸ் ஆட் பண்ணி எப்படி நம்ம சாப்பிட்லான்றது. நான் ஃபஸ்ட்டு சில்லுன்னு இருக்குன்றதுக்காக லைட்டாக ஒரு 30 செகண்ட் மைக்ரோவேவில் வார்ம் பண்ணுறேன். இது ரோல்டு ஓட்ஸ். இந்த ஓட்ஸில் இந்த மாதிரி நம்ம ரோல்டு ஓட்ஸ் சாப்பிடும்போது தான் ஃபைபர் ரிச்சாக இருக்கும். இப்போ லைட்டாக வார்ம் பண்ண பாலில் நம்ம ஓட்ஸ் போட்டுக்கலாம். ஓட்ஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ்னால டாப்பிங்ஸ்லாம் பண்ண போகிறனால 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு திரும்ப மைக்ரோவேவ்லேயே 2 to 3 மினிட்ஸ் நான் வேக விடுறேன். இதை நம்ம அப்படியே பேன்லையுமே பண்ணலாம். இப்போ வேக விட்டது ஒரு 1 மினிட் போல் நான் மூடி வைக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் மூடி வைக்கிறேன். நம்ம ஓட்ஸை நான் ஓவர் நைட் ஓட்ஸுன்னு கூட சாப்பிட்லான்னு நம்ம அப்படியே பால் ஊற்றி ஒரு அது கிளாஸ் ஜாரில் போட்டு. பட் நான் இன்றைக்கி இங்கே வின்டர்ன்றனால இந்த மாதிரி சாப்பிட்றேன். இல்லைன்னா நம்ம கஞ்சி மாதிரி செஞ்சு தயிர் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லை பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் அதில் நம்ம நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அது நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகரும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை இருந்தது அது போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டம்தான். நமக்கு என்னென்ன சாப்பிட மிக்ஸ் பண்ணி சாப்பிட பிடிக்குமோ சாப்பிட்லாம். பட் நான் என்ன அன்னைக்கு மிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு கிஸ்மிஸ் நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். கிரான்பெரிஸ் போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பனானாவை ஸ்லைஸாக கட் பண்ணி அது மேலே நான் கொஞ்சம் போடுறேன். ஸோ நம்ம ஊரில் நாட்டு சர்க்கரையும் டெய்லியும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி கிஸ்மிஸும் கிடைக்கும், பனானா. ஸோ இந்த மாதிரி டாப்பிங்ஸ் போட்டு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட அன்றைக்கி ஸ்ட்ராபெரிஸும் இருந்துச்சு, அதனால் ஸ்ட்ராபெரிஸ். அதுக்கப்புறம் எண்டில் ஷியா சீட்ஸ் போடுறேன். ஷியா சீட்ஸ் இல்லைனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக பாதாம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை முந்திரி போடலாம். என்ன பிடிக்குதோ நம்ம போட்டு அது ஏன்னா நிறைய பேருக்கு ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. பட் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டெலிவரி ஆனதுக்கப்புறம் நமக்கு நல்ல குழந்தைக்கு பால் வரணுன்னா இந்த மாதிரி நம்ம ஓட்மீல் சாப்பிட்டோன்னா நல்லாவே வரும். ஏன்னா ஓட்ஸ் அந்த பிரெஸ்ட் ஃபீட் மதர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலும் இதே நம்ம பாலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ ஓட்மீல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்யூச்சரில் ஓட்மீல் வச்சு நிறைய ரெசிபி பார்க்கலாம். வா, யார் செஞ்சா? சூப்பர் செல்லமே. லோகன்மா என்ன பண்றீங்க? என்னது இது? பிளைடோவா? இது சாண்ட் அடித்தாங்க. இது சாண்ட், பிளைடோ வேற. சரி, ஓகே. பிளைடோ. ஓகே 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 சரி. இது புதுசு எதுக்கு இங்க போட்டிருக்க? எடுத்துக்கொண்டு இப்ப வைக்க வேண்டியதானே? எப்படி செஞ்சா? இப்படி செஞ்சா வருதா? அப்படி ஆமா. செஞ்சு உள்ளுக்குள்ள போட்டாச்சு. அப்போ சூப்பரா இருக்கு லோகன். நீ தானே பிச்ச? இப்படி பண்ணி என்ன பண்ணுவ? இப்படி பண்ணி அப்போ கப்பு. வாவ், இது இப்படி செஞ்சா கப் வரும். சரி சரி, விளையாடு. நான் போய் சமைக்கிறேன்.
குளிருது. நான் ஷாப்பிங் போயிருந்தேன். அங்க வந்து நல்ல ஹேண்ட்பேக்ஸ் கொஞ்சம் வந்திருந்தது. சரி அப்படியே வந்து உங்களுக்கும் காட்டலான்னு ஹேண்ட்பேக்ஸும், அதுக்கப்புறம் வந்து ஹேர் பேண்டும், கிளிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்தது இந்த தடவ. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ வந்து அப்படியே வந்து பாருங்க. காட்டன்ல வந்து 100% காட்டன்ல பெட்ஷீட் இருந்தது. ஹாஃப் ப்ரைஸ்க்கு வந்திருந்துச்சு. நான் லாஸ்ட் இயர் கூட இதே மாரி இந்த செக்ஷன்ல வந்து எடுத்திருந்தேன். மேயர் அந்த கடையோட பேரு மேயர். இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இது வந்து சேல்ல இருக்கு. ஸோ ஹாஃப் ப்ரைஸ் தான். அதே மாரி 100% வந்து நமக்கு காட்டன். மோஸ்ட்லி நம்ம அந்த மாரி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த ஷீட்ஸ் வந்து நல்லா சேல்ல வந்திருந்தது. இப்ப வந்து நம்ம புது இரும்பு கல்ல வந்து எப்படி பழகலான்றது பார்க்கலாம். நான் வந்து இந்தியாலேருந்து இந்த இரும்பு கல் வாங்கிட்டு வந்திருந்தேன். இத வந்து நான் எப்படி ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஏன்னா இது சீசன் பண்ணாம இருக்கும். இங்க கிடைக்கிற கேஸ்ட் அயர்ன்லாம் ஓரளவு வந்து சீசனிங் பண்ணதா தான் இருக்கும். எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு வேக வச்ச தண்ணி வடிகஞ்சிய வந்து இதில ஊத்தி நல்லா ஒரு நாள் ஃபுல்லா ஊற விட்டுறணும். நல்லா ஊறினோனே பார்த்தா அதில துரு இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு திரும்ப நல்லா நம்ம சாதாரணமாக பாத்திரம் விளக்குற லிக்விட் வச்சு நல்லா வந்து கம்பி ஸ்க்ரப்பர் இருக்கும்ல, நமக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும், அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி அந்த துரு எல்லாமே எடுத்துட்டு திரும்பவும் வந்து இதே மாதிரி வடிகஞ்சி வந்து ஊற்றி இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து 3 நாள் வந்து நான் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து நான் எண்ணெய் ஊற்றி நல்லாவே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காயம் போட்டு நம்ம வந்து அதை வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ விளக்குன இரும்பு பாத்திரத்தில் தொடச்சோன்னா வந்து இந்த மாதிரி டிஷ்யூவில் கருப்பாக வரும். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா வெங்காயம் வந்து இதில் வதக்க போகிறேன். இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஒரு தடவை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து இரும்பு கல் வந்து ஒட்டவே ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து 3 நாள் வந்து வடிகஞ்சி ஊற்றுறது வந்து ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து எப்போதுமே ஒட்டாமல் வரும். இப்போ நான் நல்லா அந்த வெங்காயம் ஃபுல்லாக எல்லா சைடுமே வந்து படுற மாதிரி வதக்கிக்கிறேன். ஸோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை வந்து நான் கீழே கொட்டிட்டு திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா அந்த பேனில் வந்து எல்லா சைடும் திரும்ப தடவி விட்டு அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம அதை நல்லா அந்த இரும்பு சட்டியை வந்து காய விடணும். அதே மாதிரி நம்ம ஒரு தடவையுமே எந்த டிஷ் பண்ணாலுமே டக்குன்னு தண்ணியில் ஊற போட வேண்டாம். எப்போ விளக்குறோமோ அப்போ விளக்குனா ஓகே தான். ஏன்னா தண்ணியில் ஊற வந்து இரும்பு பாத்திரம் வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து விளக்கும் போது வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சும்மா ஒரு ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி அதை டிஷ்யூ பேப்பர்னால ஃபுல்லாக நம்ம தடவி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே காய விட்டோம்னா ஒரு தடவையும் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது வந்து இரும்பு பாத்திரம் ஒட்டவே ஒட்டாது.
இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். இது வந்து ரொம்ப திலாப்பியா ஃபிஷ் வந்து டக்குன்னு நம்ம திருப்பிட்டோன்னா தான் உடையும். மற்றபடி எனக்கு அது பாத்திரத்தில் வந்து ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய இந்த பாத்திரத்தில் செஞ்சேன். நல்லா சூப்பராக வருது, நல்லா ஒட்டாமல். அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. இந்தியாவில் வந்து நமக்கு இப்போ வந்து நிறைய வெயிட்லெஸ்ஸான இரும்பு பாத்திரம் கிடைக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து இரும்பு பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கும் நல்லது. நான் வந்து தோசைக்கல்லும் இதே மாதிரி தான் வந்து நான் பழகுனேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரே கல்லில் தான் வந்து இப்போ சப்பாத்தி, தோசை எல்லாமே பண்ணுவேன். ஸோ சப்பாத்தி போட்டோன்னா அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டு ஆஃப் பண்ணோன்னே எண்ணெய் தடவிட்டோம். தோசை ஊற்றினாலும் சரி, ஆஃப் பண்ணோன்னே எண்ணெய் தடவி வச்சுட்டோன்னா அந்த ஹீட்லேயே அந்த எண்ணெயில் இருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது ஒட்டாது. ஸோ எல்லா பாத்திரத்தையுமே இதே மாதிரி தான் நம்ம செய்யணும். இப்போ நான் வந்து ப்ரானும் பொட்டேட்டோவும் ரோஸ்ட் பண்ணேன். ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அந்த கலருமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக வெங்காயம் தக்காளி நம்ம வதக்குனா கூட நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். நம்ம நான்ஸ்டிக் பேன் மாதிரியே வந்து இரும்பு பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ண முடியும். அதுவும் நம்ம இப்போ இந்தியாவில் கிடைக்கிற வெசல்லாம் இந்த மாதிரி நல்லா வெயிட்லெஸ்ஸாக கிடைக்குது.